வணக்கம். எஸ்ஐ 2023 டிசம்பர் 28 இன்டர்வியூ கேட்கப்பட்ட கேள்விகளை கலெக்ட் பண்ணியிருக்கோம். மதுரை பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்த கேண்டிடேட்டுக்கு வந்து நியூட்டன் லா அப்புறம் வந்து அதை பற்றின அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. மதுரையில் ஃபேமஸ் பிளேசஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. அவரோட ஃபிசிக்ஸ் நாலேஜை வந்து போலீஸில் எப்படி அப்ளை பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. வைக்கம் போராட்டம் அந்த மாதிரி போராட்டங்கள் மதுரையில் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. மேஜர் ஃபயர் ஆக்சிடெண்ட் வந்து மதுரையில் என்னென்ன நடந்திருக்கு, அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தென் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடித்த ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து பிரியாணி பற்றி கேட்டிருக்காங்க. அண்டு அந்த ஊரில் எந்த மாதிரி பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது, விவசாயங்கள் வந்து என்னென்ன மாதிரி உற்பத்திகள் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆறுகள் என்னென்ன ஆறுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தீ விபத்து நடக்குது, அது எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தென் எஸ்எஃப்ஓ வந்து எதுக்காக சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. மதுரையிலேருந்து வந்த பிஇ மெக்கானிக்கல் முடித்த கேண்டிடேட்டுக்கு வந்து அழகர் கோயில் அது பற்றின ஹிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. அவரோட நாலேஜ் டிகிரி நாலேஜை வந்து எப்படி போலீஸில் அப்ளை பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. மதுரை பகுதியில் மண் வளங்கள் மண் சம்மந்தப்பட்ட கேள்விகளும், புயல் தாக்கங்கள், புயல் வந்து ஏதாவது மதுரையில் ஏரியாவில் இருக்கா, தாக்கியிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கொடைக்கானலுக்கு வந்து மதுரையிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டியிலேருந்து என்ன மாதிரி பேருந்து நிலையம் அது சம்மந்தமாக கேட்டதாக சொன்னார். தென் மதுரையிலேருந்து வந்த கேண்டிடேட்டுக்கு வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட் அது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா அதை பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் கிரிக்கெட்டில் வந்து இம்பேக்ட் பிளேயர் அந்த ரூல் வந்து அதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் கரெக்டான ஒரு பர்சன் நாலேஜோடு இருக்கிறவரும் நேர்மையாக இருக்க ஒரு பர்சன் நாலேஜ் இல்லாமல் இருக்க ரெண்டு பேத்தில் யாரை சூஸ் பண்ணிங்க சுச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தென் ஜிம் ஒர்க் அவுட் கொடுத்தனால எந்த மாதிரி ஒர்க் அவுட் அதை பற்றி கேள்விகள். தென் திருப்புரம் குன்றம் கோயிலை பற்றி கேட்டிருக்காங்க. மதுரையில் வந்த ப்ரிசன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த கேண்டிடேட்டுக்கு வந்து ஐபிசி சிஆர்பிசி டிஃப்ரெண்ட். தென் அவருக்கு ஐபிசி சம்மந்தமாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ப்ரிசனர்ஸ் யார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போதைப்பொருள் தடுப்பு வந்து எப்படி அந்த ப்ரிசன் டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. தென் புக் ரீடிங் அவர் ஹாபிஸ் கொடுத்தனால புக்ஸை பற்றி நிறைய கேட்டிருக்காங்க. தீ விபத்து சம்மந்தமாக ஏதாவது நடந்திருக்கா, அது என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. மதுரையிலேருந்து வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி கேட்டிருக்காங்க. அந்த கோபுரங்கள் பற்றி கேட்டதாக சொன்னார். ஒரு லீடர்ஷிப்க்கு வந்து எந்த மாதிரி குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதுரையை சார்ந்த அமைச்சர்கள் யார் யார் இருக்காங்க, என்ன அவங்களோட துறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதுரையில் டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. தேனியிலேருந்து வந்து பிஇ மெக்கானிக்கல் முடித்த கேண்டிடேட்டுக்கு வந்து மேகமலை பற்றியும் கொழுக்குமலைன்னு ஏதோ ஒரு இடம் அதை பற்றி கேட்டதாக சொன்னார். தென் டிசிப்ளின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு போராட்டம் நடக்குது, உங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீன்னு கேட்டிருக்காங்க. தென் போலீஸில் எதுக்கு வந்து சல்யூட் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதாக சொன்னார். மதுரையிலேருந்து வந்தால் பிஇ மெக்கானிக்கல் முடித்த கேண்டிடேட்டுக்கு வந்து மதுரையில் இந்த எய்ம்ஸு கல்லூரி மருத்துவக் கல்லூரி பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சிட்கோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஏதாவது அதை பற்றி கேட்டு ஒரு 2 இண்டஸ்ட்ரி கம்பெனி நேம் கேட்டிருக்காங்க. அவரோட பேர் அலெக்ஸ், அதுக்கான மீனிங் வந்து என்ன, அது அவர் சம்மந்தமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 15 அவர் பர்த்டேங்கிறனால இண்டிபெண்டன்ஸ் டே எத்தனாவது இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆழ்குலை கிணற்றில் ஒருத்தர் சிக்கிக்கிறாங்கல்ல, இது பற்றின மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, அது இன்வென்ஷன் எந்த மாதிரி அதுக்கு கண்டுபிடிக்கலாமா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் கிரிக்கெட்டில் வந்து இம்பேக்ட் பிளேயர் வந்து ரூல் வந்து அதை பற்றி கேட்டிருக்காங்க. மதுரையிலேருந்து வந்த ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து தமிழ் சங்கம் சார்பாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்தனால புக்ஸ் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சைக்கிளிங் வந்து அவர் ஹாபிஸ் கொடுத்தனால அது எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, உங்களோட சபார்டினேட்டுக்கு வந்து எப்படி அதை வந்து சொல்லித் தருவீங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. போலீஸ்க்கு வந்து நீங்கள் எதுக்கு வரீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் உசிலம்பட்டி பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மதுரையில் எந்த மாதிரி க்ரைம் வந்து மேஜராக நடக்குது, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மதுரையிலேருந்து வந்த ஒரு இங்கிலீஷ் முடித்த ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து நோபல் பரிசு வந்து லிட்ரேச்சரில் யார் வாங்கியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிம்னாஸ்டிக் அவர் கொடுத்துருக்கனால ஏன் ஜிம்னாஸ்டிக் எடுத்தீங்க, அதனால் என்ன பர்பஸ், அந்த மாதிரி டீட்டெயிலாக அதில் கேட்டிருக்காங்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பற்றி கேட்டிருக்காங்க. தென் தேனி மாவட்டத்துலேருந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு தேனி மாவட்டத்தில் என்ன மேஜர் க்ரைம் நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாடுகளோட வகைகள் வந்து கேட்டிருக்காங்க. கபடியில் தமிழ்நாடு பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேனியில் வந்து டூரிஸ்ட் பிளேசஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மதுரையிலேருந்து வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரங்கள் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜின் கார்னாட் சைக்கிள் பற்றி கேட்டிருக்காங்க. மதுரையிலேருந்து ஃபேமஸ் ஃபுட்டு வந்து அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஒரு கலவரம் நடக்குதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தேனியிலேருந்து வந்த ஒரு வார்டு கோட்டா கேண்டிடேட்டுக்கு வந்து
ஒரு காவலர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதை நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க? அப்புறம் உங்களோட தொப்பைகளை வந்து குறைக்கிறதுக்காக எந்த மாதிரி ஸ்டெப்ஸில் எடுக்கலாம்? ஒரு எஸ்ஐயோட டியூட்டிஸ், ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இப்போ இளைய தலைமுறைகள் வந்து போதைப் பொருளுக்கு அதிகமாக அடிமையாயிட்டு வராங்க. அந்த மாதிரி அது வந்து என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு நீங்கள் போலீஸ் வேலைக்கு வரும்போது ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதை நீங்கள் எப்படி வந்து ஈக்குவல் பண்ணுவீங்க? குரங்கணி விபத்தை பற்றி கேட்டதாக சொன்னார். தென் ஒரு ராஜா, ஒரு புலவர், ஒரு வக்கீல் உங்கள் மாவட்டத்தில் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனியில் இருக்கக்கூடிய டீ எஸ்டேட் பற்றி கொஷின்ஸ் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவரோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை வந்து கேட்டிருக்காங்க. வைகை அணை நதியோட ஒரு எண்டு பாயிண்ட் அதை பற்றி கேட்டிருக்காங்க. திண்டுக்கல்லேருந்து வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து அவரோட மாவட்டத்தில் வந்து சிறப்பான பகுதிகளை பற்றி கேட்டிருக்காங்க. அவரோட டிகிரி வந்து கேப் விட்டுருக்கனால எதுக்கு அந்த கேப் இருக்குது, ஏன் இவ்வளோ நாளாக அன்எம்ப்ளாயாக இருந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஜாதி கலவரம் வந்துச்சுன்னா அதை எப்படி நீங்கள் தடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேஜராக வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குது, அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேனியிலேருந்து வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு ஏக்கரில் வந்து எத்தனை தென்னை மரங்களை வந்து நடலாம், தேங்காயோட விலை என்ன, இளநீ ரேட் எப்படி விற்கிது, அந்த மாதிரி அது சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் இருக்குது. ஹேண்ட்பாலுக்கும் வாலிபாலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் க்ளவுடு கம்ப்யூட்டிங்னா என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. தென் திண்டுக்கல்லேருந்து வந்த கேண்டிடேட்டுக்கு வந்து தூத்துக்குடி வெள்ளத்தை பற்றி கேட்டிருக்காங்க. திருநெல்வேலியில் ஓடக்கூடிய நதிகள் பற்றியும் கேட்டிருக்காங்க. காயல்பட்டினத்தில் வந்து மழைப்பொழிவு என்ன காரணத்தினால அதிகமான மழைப்பொழிவு பெஞ்சிருக்கு. ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த ரயில் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து அவருக்கு கேட்டிருக்காங்க. தென் விருதுநகர்லேருந்து வந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பட்டாசு தொழில் அவரோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தமாக கொடுத்தனால நிறைய கொஷின்ஸ் வந்து அதுலேருந்து கேட்டிருக்காங்க. சீன பட்டாசு நார்த் இந்தியன்ஸ் வரனால பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கிற இப்போ ஸ்டேட்டஸ் எப்படி இருக்காங்க அது மாதிரி கேட்டிருக்காங்க. காமராஜரோட எலெக்ஷனில் வந்து அவரை தோற்கடித்தவர் யார், எப்படி அதை டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. தேனியிலேருந்து வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து அரிசி கொம்பன் அப்படிங்கிற யானையை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. உமன்ஸ் வந்து கிரிக்கெட்டில் வந்து என்ன மாதிரி அச்சீவ்மெண்ட் ரீசெண்டாக பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் கம்பம் பகுதியில் குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎல் கிரிக்கெட் கொடுத்துருக்கனால டிஎன்பிஎல்ல இருக்க ஒரு டீம், அந்த டீமோட பிளேயர்ஸ் அதை பற்றி கேட்டிருக்காங்க. திண்டுக்கல்லேருந்து வந்த 21 ஏஜ் உள்ள ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து நீங்கள் எஸ்பிஐ ஆகிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்டிஆர்எஃபோட ரோல் என்ன, அப்ரிவேஷன் அது என்ன, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஃபேமஸ் பிளேசஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய நதிகள் பற்றி கேட்டிருக்காங்க. தென் கொடைக்கானல் பற்றி அவர்கிட்ட கேட்டதாக சொன்னார். தென் தேனிலேருந்து வந்த வார்டு கோட்டா கேண்டிடேட்டுக்கு வந்து தேனியோட சிறப்புகள் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கனால நியூட்டன் லா அண்ட் அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. அவருக்கு பிடிச்ச சயின்டிஸ்ட் யாருன்னு கேட்டுட்டு இது ராமன் எஃபெக்ட், ராமானுஜன் சொன்னால் சர் சி வி ராமன் சொன்னாலும் ராமன் எஃபெக்டை பற்றி சொல்லியிருக்காங்க. தென் திண்டுக்கல்லேருந்து வந்த கேண்டிடேட்டுக்கு வந்து மேஜர் க்ரைம் உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி நடக்குது, அதை எப்படி நீங்கள் தடுப்பீங்க, திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் என்னென்ன, என்ஹெச்சில் வந்து ஆக்சிடெண்ட் வந்து நடக்குது, அதுக்கு என்ன சேஃப்டி ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் எடுப்பீங்க, ஜிஐ டேக் வந்து என்னென்ன பொருட்களுக்கு வாங்கியிருக்காங்க, டேக்வாண்டாவுக்கும் கராத்தேவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், பப்ளிக் ஒப்பீனியன் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டதாக அவர் சொன்னார். பிஏ ஹிஸ்ட்ரி முடித்த விருதுநகர்லேருந்து வந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பாண்டிய மன்னர்கள் வந்து யார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க மாவட்டத்தில் வந்து பாண்டிய மன்னர்களோட பங்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முச்சங்கங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதுரகிரி மலையோட சிறப்புகள் பற்றி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மன்னர்கள் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட்டாசு தயாரித்தலில் எந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் உலகப்போர் பற்றி கேட்டதாக சொன்னார். காந்தி அவர்கள் வந்து கலந்து கொண்ட வட்டமேசை மாநாடு வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் எம்இ பவர் எலக்ட்ரானிக்ஸ் முடித்த ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கனால டெக்னாலஜி வந்து எஸ்ஐயில் வந்து எந்த மாதிரி பயன்படுத்துவீங்க, அதை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதுரையில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு பற்றி கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து மதுரையில் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச கிராமிய விளையாட்டுகள் பற்றி சொல்லுங்கள், ஃபயர் ஆக்சிடெண்ட் ஒரு இடத்துல ஏற்படும் போது நீங்கள் எந்த மாதிரி தடுப்பு நடவடிக்கைகள் எடுப்பீங்க, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. வீட்டில் வந்து சின்ன சின்ன உதவிகள் செய்வீங்கன்னு சொன்னீங்களே, எந்த மாதிரி உதவிகள் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. பிஇ மெக்கானிக்கல் முடித்த தூத்துக்குடியிலேருந்து வந்த கேண்டிடேட்டுக்கு வந்து தூத்துக்குடியில் வெள்ளம் ஏற்பட்டதுக்கான காரணம் என்னென்ன, பாரதியார் பற்றி கேட்டிருக்காங்க, வஉசி பற்றி கேட்டிருக்காங்க. ஃபைனல் இயர் படிக்கும்போது அவர் பண்ண ப்ராஜெக்ட் பற்றி கேட்டதாக சொன்னார். தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நாலேஜை வந்து ஃபயர் சர்வீஸில் வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தூத்துக்குடியில் ஏன் மக்ரூன் ஃபேமஸ், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எஸ்ஐயில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் உங்களோட மகன்கள் வந்து மது பழக்கத்துக்கு அடிமையானீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, அப்புறம் எஸ்ஐயில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, பணியையும் குடும்பத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்கள்
அப்பாவும் வந்து காவல்துறையில் பணிபுரியறனால அவர்கிட்டருந்து நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் பிஇ மெக்கானிக்கல் முடித்தேன். பெரம்பலூர்லேருந்து வந்த கேண்டிடேட்டுக்கு வந்து அவரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஹெல்ப்லைன் நம்பர்ஸ், எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அவரோட மாவட்டத்தோட சிறப்புகள் கேட்டிருக்காங்க. பிஇ முடிச்சுட்டு எதுக்கு எஸ்ஐக்கு வரீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரூபிக் கியூப் வந்து அவர் கொடுத்துருந்தாங்க, அதை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அவரோட சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பிஏ தமிழ் முடித்தேன். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து ஏதாவது 2 போலீஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி 2 திருக்குறள் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கனால கும்பகோணம் பள்ளி தீ விபத்து பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவரோட ஹாபி வந்து கார்டனிங் அப்படின்னா அதை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ராஜபாளையம் நாய் வகைகள் பற்றி கேட்டிருக்காங்க. ஏன் வந்து அது வந்து பிரபலமாக இல்லை, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆழ்வார்கள் பற்றி அவர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்தில் மெடிக்கல் காட்டன் ப்ரொடக்ஷன் வந்து எந்த இடத்துல வந்து குறிப்பாக நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க.